அதாவது வருத்தத்துக்குரிய ஒன்றுதான். இருந்தாலும் இந்த இழப்புக்கு இந்த எல்லா விதமான முன்னேற்பாடும் தமிழக அரசின் சார்பாக செய்யப்பட்டிருக்குது. கொடையோடு வாருங்க, தண்ணியை பாட்டில் எடுத்துட்டு வாங்க என்றெல்லாம் அறிவிப்பு கொடுத்திருக்கிறார்கள். இதையும் மீறி சில பேர் அஜாக்கிரதையாக வந்ததால் ஏற்பட்டிருக்கிறது என்று முழுமையாக இன்னும் அறிக்கை வரவில்லை. அதை குறித்து அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும். ஆகவே இது இவ்வளவு பெரிய 15 லட்சம் பேர் கூடியிருக்கின்றார்கள். ஆகவே இதை போறவங்க கொஞ்சம் வெயில்னு தெரிஞ்சு கூட சில பேர் இந்த ஸ்ட்ரோக்கில் தான் போயிருக்கிறாங்க. இந்த காஸ் ஆஃப் டெத் வந்து சில பேர் வந்து உடம்பு சரியாமல் இருக்கிறவங்களே போயிருக்காங்க. இருந்தாலும் இது வந்து வருத்தத்துக்குரியவர்கள். எல்லா விதமான ஏற்பாடும் தமிழக அரசின் சார்பாக எடுக்கப்பட்டிருக்கிறது என்று அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் மா. சுப்பிரமணியன் அவர்கள். ஆகவே இந்த இழப்புக்கு ஈடு என்ன அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கிறது என்று தளபதி சொல்வார். அடிப்படை வசதி எதுவும் செஞ்சு கொடுக்கலாம், அது தவறான ஒன்று. நீங்கள் பல இடத்துல பார்த்துருக்கலாம். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செஞ்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, முன்னெச்சரிப்பே தந்திருக்கிறாங்க. கொடையோட வாருங்க, தண்ணியோட வாங்கன்னு சொல்லலாம். இது வந்து மத்திய சர்க்கார் ஏற்பாடு செய்த ஒரு நிகழ்ச்சி. தமிழக அரசு என்னென்ன கேட்டிருக்கிறோ அதெல்லாம் செய்திருக்கிறது என்று மா. சுப்பிரமணியம் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அப்படி பார்த்தா கும்பகோணத்தில் 2 பேர் குடிக்கும்போது 100 பேர் செத்தாங்களே, அது மாதிரியா நடந்தது. அதெல்லாம் வந்து அவங்களா ஏற்படுத்திக்கிறது. இது வந்து எல்லா விதமான ஏற்பாடும் செய்து 15 லட்சம் பேர் கூடியிருக்கிறார்கள். அதுபோல வெயில், கடுமையான வெயில். தேர்தல் பிரச்சாரத்தில் 2015 ஜெயலலிதா தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனபோது அவங்க கட்சி கூட்டத்திலே 6 பேர் செத்ததா செய்தி இருக்கு. இதெல்லாம் மறந்துடக்கூடாது. அதனால வந்து செத்ததை வைத்துக் கொண்டு அதை வைத்து அரசியல் செய்யக்கூடாது. இதுக்கும் இதுக்கும் தொடர்படுத்தி பேசக்கூடாது. இவர்களுடைய அதை பற்றி ஏடிஎம்கே பேசுவதற்கு எந்த லோக்கல் ஸ்டாண்டிங் கிடையாது. காரணம், ஜெயலலிதாவும் சசிகலாவும் குளிச்ச போது கும்பகோணத்தில் 100 பேர் செத்தாங்க. அதே மாதிரி அந்த மாதிரி தூங்கினதுனால 2015 சென்னையே வெள்ளத்தில் மிதந்தது. அந்த மாதிரி தேர்தலுக்கு போன போது 6 பேர் தேர்தல் கூட்டத்தில் மயங்கி செத்தாங்கன்னு இருக்குது. இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்குது என்றால் அது எந்த காரியம், எப்படி செத்தாங்க, காஸ் ஆஃப் தி டெத்தே இன்னும் தெரியல, இன்னும் ரிப்போர்ட் வரல. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வந்து மரபு மீறி தொடர்ந்து வந்து பணியில் வந்து கட்சி கொடி போட்ட பணியை போட்டு வராரு. வழக்கு தொடர்ந்து அதை பற்றி தேவையில்லை. இவ்வளோ பெரிய டாலராக போட்டுக்கிட்டு அவங்க அதிமுக மந்திரிங்க போட்டு வந்தாங்களே, ஜெயலலிதா படத்தையும் போட்டுக்கிட்டு வந்தாங்க. அப்படி பார்த்தா யாருமே கருப்பு வேஷ்டியும் கட்டக்கூடாது, ஏடிஎம்கே கொடி வேஷ்டியும் கட்டக்கூடாது. அப்படி ஒரு சட்டம் வரட்டும், வந்து அமல்படுத்த தயார். எல்லாருமே இப்போ ஏடிஎம் ஜெயக்குமார் வந்து வேஷ்டி வந்து 3 கரை தானே கட்டுறாரு. கரையில்லாத வேஷ்டியில வராரு. எடப்பாடி கரையில்லாத வேஷ்டியில வராரு. பாக்கெட்டில் அம்மா படத்தை வச்சுன்னு தானே வராங்க எல்லாரும். நீங்களே பார்த்து எடுத்துன்னு டிவியில் வருது படம்லாம். அதெல்லாம் வந்து சில்லி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.